இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது. அதைவிட அழகானது புத்தகங்கள். ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த கலவைதான் புத்தகங்கள். நம்முடைய வாழ்க்கையை மிக அழகாக அலங்கரிப்பதும் புத்தகங்கள் தான். புத்தகங்களை நமது நண்பனாக்கினால் நம் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியடையும். அதனால நம்ம எதுவுமே பேச வேண்டாம். அப்ப காலம் பூரா நீங்க இப்படிதான் இருக்கணும். இப்படி நிறைய எழுத்துக்கள் இருக்கு. கா நா ஷானா நிறைய எழுத்துக்கள் இருக்கு. இதை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளோட வாழ்க்கையே கண்டிப்பா மாறி போயிடும். தலையெழுத்தும் மாறிடும். நான் சொல்றதை நம்புங்க. நம்மளோட சிந்தனையை முதல்ல நம்ம மாத்தி ஆகணும். நீங்க விளையாடிட்டு இருக்க இதே கல்லாலேயே நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எழுத படிக்கவே செய்யலாம். நீங்க அமைதியா இருந்தா எதுவுமே மாற போறது இல்ல. சரி, கிளம்பு கிளம்பு, போய் உன் வேலையை பாரு. இதெல்லாம் சொல்றது ரொம்ப சுலபம். நாங்க இத போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னோம்னா அவங்க எங்களை கொன்னுடுவாங்க. எதுக்கும் ஒரு தடவை சொல்லி பாருங்களே. இன்னைக்கு கேட்கலனா கூட நாளைக்கு கேட்பாங்க. நாளைக்கும் கேட்கலனா மறுநாள் கேட்பாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க கேட்பாங்க. நான் எங்க வீட்ல சொல்லுவேன். உனக்கு மூளை வேலை செய்தா இல்லையா? நம்ம அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வந்தா அவங்க நம்மள என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியும்ல. பீம்ராவ் சொன்னது எனக்கு என்னமோ நல்லதா தான் தெரியுது. நான் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம கேட்டு பாக்குறது ஒரு வழியில நல்லதுதான். ஒருவேளை நமக்கு நல்லது நடக்கலன்னா வேற யாருக்காவது நல்லது நடக்கும்ல. ஏய் துருவா, என்னாச்சு? ஏன் கல்லும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பண்றது ஐயா, இந்த ஊர்க்காரங்க ரொம்ப மோசம். ஆளாளுக்கு நாட்டமா பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. கையில கல் இருந்தாதான் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. இவன் ரொம்ப பேசுறானே. இருடா உன்ன. யாராவது முன்னாடி வந்தீங்க அவ்வளவுதான். சரி, இப்ப பீமராவ் எங்க போயிருக்கான்? அவன் வீட்டுக்கு போயிருப்பான் ஐயா. வீட்டுக்கா? அப்போ ஊர்க்காரங்களாம் அவன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா? ஊர்க்காரங்களோட தலையெழுத்து அவ்வளவுதான். நான் இப்பவே பீம்ராவ் வீட்டுக்கு போறேன். நான் சொல்றத கேளு. விவசாயம் என்பது எங்க போயிட்டாயா? நேரம் ஆகுது, சீக்கிரம் வாடான்னு சொல்லி அனுப்புனேன். எங்க போயிருந்த? அம்மா என்ன வாங்க சொன்னீங்க? ஏய், இங்க வா. காசு கொடு. நீ போய் வாங்கிட்டு வா போ. வாய மூடு. போய் உட்காரு. நான் உண்மையிலே மறந்துட்டேம்மா. சரி சரி போ.
பீமா பீமா அம்மா என்ன பண்ணிட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அம்மா நான் எதுவுமே செய்யலமா. அவங்க எல்லாரும் தான் பசங்களும் பொண்ணுங்களும் சமம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு படிக்க உரிமை இல்லைன்னாங்க. நான் இவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். பீம், நீ எதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற? அத்தை, உண்மையான கல்வி அறிவு தப்பு நடக்கும்போது அதை எதிர்த்து பேசுற தைரியம் வரும்னு சொன்னாரு. ஐயோ பீமா, அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா புரியாது. நல்ல விஷயங்கள் புரியவே புரியாது. அவர் வேற வீட்ல இல்லையே, என்ன பண்றது? நீங்க இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க உள்ள வா. நான் பாத்துக்கிறேன். சொன்னா அவங்க கேளு, வா. கிட்ட பேசி- அவங்க வரட்டுமா, நான் பேசிக்கிறேன். சொன்னா கேளுடா. பீமா, பீமா, சொல்றது கேளு பீமா. ஏய், ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. ஏய், சும்மா இவங்களுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு வராத, கிளம்பு. தம்பி சொன்ன கேளுங்க, நில்லுங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாரும் ஒன்னா கூட்டு சேர்ந்து ஒரு சின்ன பையன் அடிக்க வர்றது ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாருங்க, பீமா ரொம்ப சின்ன பையன், அவன் ஒரு குழந்தை. அவன் பேசுறது உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்காக நீங்கெல்லாம் சேர்ந்து வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள தாக்க வர்றது ரொம்ப தப்பான விஷயம். ஆசிரியரே, நீங்க எங்களுக்கு இப்படி சொல்லி புரிய வைக்க பாக்குறீங்களே, அதுக்கு பதிலா அந்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சொல்ல வேண்டியதுதானே. எங்க கலாச்சாரத்திலையும் எங்க தர்மத்திலையும் மூக்க நுழைக்கிறதுக்கு இவனுக்கு யாரு? இன்னைக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு தான் இங்கிருந்து போவோம். நீங்க யாராவது என் குடும்பத்து ஆளுங்களை தாக்கணும்னு நினைச்சீங்க, நான் நேரா போலீஸ் இன்ஸ்பெக்டரை சொல்லிடுவேன். நான் கல்லால அடிச்சு உங்க மண்டையெல்லாம் உடைச்சிடுவேன். ஐயா, இந்த பீமாராவும் அவனோட அப்பனும் எப்பெல்லாம் போலீஸ்ட்ட கேஸ் எடுத்துட்டு போயிருக்கானுங்களோ அப்பெல்லாம் நமக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு அவனோட அந்த வகுப்பு ஆசிரியரும் கூடவே புது ஆசிரியரும் வந்திருக்காங்க. இவங்க சாட்சி கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, நாங்க சொல்ல வந்தது ஒண்ணுதான். ராம்ஜி சக்பால் அவருடைய பொண்ணுங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாது. இல்லன்னா இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. நாங்களும் சும்மா சும்மா இவங்க கூட மோதி பிரச்சனையே பெருசு பண்ண விரும்பல. சரிங்க, நாங்க எங்க பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டோம். நீங்க கிளம்புங்க, பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. பொறுங்கம்மா, அப்பா வருவார்ல, வந்ததும் அவர்கிட்ட பேசலாம். அவர்தான் முடிவு பண்ணுவாரு. எதுக்கு பிரச்சனையை பெருசு பண்ற பீமா? அம்மா, அப்பா வந்ததும் அவர் தீர்வை கண்டுபிடிப்பாருமா. அதுக்காக பொண்ணுங்க படிக்கணும்ன்ற விஷயத்த நாமளா தடுத்துட வேண்டாம். அவங்களும் அவங்க பொண்ணுங்களை பத்தி நினைச்சு பார்க்கட்டும். வேணாம் பீமா. அம்மா, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் படிக்க உரிமை இல்லையாம்மா? இல்ல, பொண்ணுங்களுக்கு படிக்க எந்த உரிமையும் இல்ல. இன்னைக்கு அந்த ராம்ஜி சக்பால் வரட்டும். அவன் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இங்கேயே இருப்போம். ஆமா, இங்கே இருப்போம், இங்கே இருப்போம். இங்கதான் இருப்போம். உண்மையிலேயே இவங்க இங்கேயே உட்காந்துட்டாங்க. அம்மா வாங்கம்மா, நாமளும் இங்கேயே உட்காரலாம். நாமளும் அப்போ ராம்ஜி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம்.
என்னாச்சு? ராம்ஜி, பீம்ராவ் எல்லா பொண்ணுங்களும் படிக்கணும்னு சொல்றான். பீமா, ஆமாப்பா, நான் தப்பா சொல்லிட்டேனா? ராம்ஜி சக்பால், 2 வழி சொல்றோம். அதுல நீ ஒன்ன தேர்ந்தெடு. ஒன்னு, இனிமே உன்னுடைய 2 பொண்ணுங்களையும் படிக்க வைக்காத. இல்லன்னா இந்த ஊரை விட்டு கிளம்பி போ. ஏன்னா நீ செய்யற இந்த வேலை எங்க சமூகத்து பொண்ணுங்களையும் கெடுத்துடும். இந்த ஊர்க்காரங்க கிட்ட படிப்பை பத்தி சொன்னா எதுவுமே புரியாது. பீமா வேற நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. நீங்க ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊர் கூடி பெரிய பிரச்சனையா மாத்துறீங்க? ஒரு தடவை அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன். ஒருவேளை அவங்களும் படிக்க விரும்பலாம்ல. மாமா மாமா எனக்கு படிக்கணும். பேசாத, வாய மூடு. பேசாம இங்கிருந்து கிளம்பு, போ. நீங்க அவளுக்கு பேச வாய்ப்பை கொடுக்கலையே. அவெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? அவ வாழ்க்கைக்கான முடிவை நாங்க தான் எடுப்போம். அவ இல்ல. அவ ஆம்பளையா இல்ல நாங்க ஆம்பளையா? எங்க சமூகத்துல பசங்களுக்கு மட்டும்தான் படிக்க உரிமை இருக்கு, பொண்ணுங்களுக்கு அது கிடையாது. பொண்ணுங்கெல்லாம் படிக்க ஆசைப்படக்கூடாது. பெருக்கிறது, கூட்டுறது, சமைக்கிறதுன்னு வீட்டு வேலை தான் செய்யணும். பொண்ணுங்க என்னைக்குமே பசங்களுக்கு சமமாக முடியாது. இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா பசங்களுக்குள்ளேயும் சரிசமமான திறமை தாங்க இருக்கும். என்ன அவங்களுக்கு அதை நாம தான் வெளிக்கொண்டு வர வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ பொண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் அவங்களும் பசங்களுக்கு சமம்னு நிரூபிப்பாங்க. ராம்ஜி சக்பால், நல்லா யோசிச்சு பேசு. மேல இருக்கிறவனே ஆணையும் பொண்ணையும் வேற வேற தான் படைச்சிருக்கான். நடுவுல நீ என்னையா ஆணும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, சமம் இல்ல. பொண்ணுங்க பசங்களை விட திறமையானவங்க, அதுதான் உண்மை. பொண்ணுங்களால எதையும் செய்ய முடியும். அப்ப அவங்களுக்கு சரிசமமான வாய்ப்பை கொடுக்கணும்ல. ஓ முட்டாள்தனமான பேச்சை நிப்பாட்டு. பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணுங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணுங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். அவங்க படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்களை படிக்க வைப்பேன். இந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுங்களோட படிப்பை பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா என்னோட பார்வையில பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஐயா சொல்லிட்டார்ல, ஏத்துக்க வேண்டியதுதான். ராம்ஜி சக்பாலோட பொண்ணுங்க யாருக்குமே சளைச்சவங்க இல்லையா. ஆனா அவரு பையன் என்னடான்னா நம்ம சமூகத்து பசங்க கிட்ட ஓட்ட பந்தயத்துல தோத்துட்டான். இனி இவரு பொண்ணுங்க நம்ம கூட போட்டிக்கு வருமோ? ராம்ஜி சக்பால், நாளைக்கு காலையில கிராமத்துல உள்ள மைதானத்துக்கு நீ உன்னுடைய 2 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு வா. நாங்களும் எங்க சமூகத்திலிருந்து 2 பசங்களை கூட்டிக்கிட்டு வரோம். அங்க போட்டி வச்சு பார்ப்போம். அப்பதான் பையனும் பொண்ணும் ஒண்ணுங்கிற உன்னுடைய நினைப்பு அழிஞ்சு போகும். அப்பா, நாங்க எந்த போட்டிக்கும் வரலப்பா.
ராம்ஜி சக்பால், உன் 2 பொண்ணுங்களும் போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஓடி போயிட்டாளுங்க. இப்பவும் நீ பையனும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லுவியா? ரெண்டும் சமந்தான், எப்பவும் சமந்தான். ஏன்னா அவங்களுக்கே அவங்க திறமையை பத்தி தெரியல. நாளைக்கே நான் என்னோட பொண்ணுங்களை கண்டிப்பா போட்டிக்கு கூட்டிட்டு வருவேன். என் பொண்ணுங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க சமூகத்துல எந்த பொண்ணுங்க படிக்க நினைச்சாலும் தடுக்க கூடாது. படிக்க விரும்புறவங்க படிக்கட்டும். ராம்ஜி சத்பால், நீ ரொம்ப வித்தியாசமான ஆளியா. போட்டியில யாரு கலந்துப்பாங்கன்னு சொன்னியோ அவங்களே ஓடிட்டாங்க. ஆ? இருந்தாலும் உன் திமிரு அடங்க மாட்டேங்குது. இது திமிரு இல்ல, நம்பிக்கை. எல்லாம் போட்டி முடிவுல தெரியும். நடக்கட்டும். இந்த போட்டி மூலமா இந்த கிராமமே சுத்தமாயிடும். வாங்க கிளம்பலாம். நாளைக்கு மைதானத்துல சந்திக்கலாம். வாங்க வாங்க போலாம். போலாம். அப்பா, நீங்க எதுக்குப்பா ஒத்துக்கிட்டீங்க? பீமா, நாளைக்கு மஞ்சுளாவும் துளசியும் நடக்கிற போட்டியில ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நிச்சயம் அந்த நிகழ்வு இந்த ஊர் பெண்களோட வெற்றியாவும் பெண் குழந்தைகளுடைய வெற்றியாவும் என்னைக்கும் நினைவுல கொள்ளப்படும். அப்பா, எனக்கு புரியலப்பா. இவங்க ஜெயிச்சிட்டா இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவங்க தோத்துட்டாங்கன்னா எதிர்காலத்துல அவங்க போராடுறதுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம் கிடைக்கும். அது அவங்கள போராட உற்சாகப்படுத்தும். பொண்ணுங்க கண்டிப்பா போராடுவாங்க. அப்பா, தோல்வி எப்படிப்பா முன் உதாரணமா மாறும்? ஜெயிக்கிறவங்க தானே எடுத்துக்காட்டா வாழ்வாங்க. வெற்றி தோல்வி ரெண்டையும் விட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா கண்டிப்பா நாம ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். நாளைக்கு பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற நாள். அது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயிக்கிறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும். அம்மா, நான் எந்த போட்டியிலும் பங்கெடுத்துக்க விரும்பலம்மா. பசங்க அளவுக்கு எங்க கிட்ட சக்திலாம் இல்லம்மா. அம்மா, பசங்க கூட நாங்க எப்படிம்மா போட்டி போட முடியும்? மஞ்சுளா அக்கா, துளசி அக்கா, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல நாம பங்கெடுத்துக்கணும். உங்க முழு பலத்தோட போட்டியில கலந்துக்கோங்க. இங்க பாரு பீம், நீ இந்த சமூகத்தோட போராட நினைச்சனா, சண்டை போடணும்னு நினைச்சனா, சவால் விடுக்க நினைச்சனா தாராளமா செய். அதுக்காக நாங்க அதுல கலந்துக்கணும்னு நினைக்காத. ஆமாப்பா, இன்னைக்கு காலையில நம்ம சந்தோஷமா பூனை போனோம். ஆனா அதோட விளைவுகள் இப்படி இருக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க உங்க கூட வந்திருக்கவே மாட்டோம். நாங்க படிக்க தான் ஆசைப்படுறோம், போட்டி போட இல்லப்பா.
இங்க பாருமா, படிப்புன்னு வந்தா போட்டி கண்டிப்பா இருக்கும். படிப்பும் போட்டியும் ஒட்டி பிறந்ததுமா, துளசியையும் மஞ்சளாவையும் மாதிரி. இங்க பாருங்க, இப்படி ஏதாவது சொல்லி நம்ம பொண்ணுங்களை போட்டியில தள்ளி விட்டுடாதீங்க. எதுவும் வேண்டாங்க. இந்த ஊரை விட்டு போயிடலாம். மாவுல இருந்து தாப்போலிக்கும், தாப்போலில இருந்து சத்தாருக்கு வந்தாலும் அதே மாதிரி. அதுவும் இல்லாம உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிற இடம் இங்க இருந்து ரொம்ப தூரம்னு நீங்களும் சொன்னீங்கல்ல, அங்கேயே போயிடலாம். நாம வெறுத்துடுச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நாம இங்க இருந்து பயந்து ஓடணும்னு நினைக்கிறியா? அண்ணே, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அண்ணே. நம்ம எங்க போனா நிம்மதியா வாழ முடியுமோ அங்க போவோம். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படின்னா சரி, நாமளே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அப்புறம் அவங்க கிட்ட போட்டிக்கு நாங்க வரலன்னு சொல்லிடலாம். போதுமா? சந்தோஷமா? ஆமா, சரி. அப்பா, எங்களால அந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாதுப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. பசங்கெல்லாம் ரொம்ப பலசாலி. அவங்க கூட எப்படிப்பா போட்டி போட முடியும்? ஆமாப்பா, அக்கா சொல்றது சரிதான். இந்த போட்டிய நம்ம யாருமே ஒரு கௌரவ பிரச்சனையா நம்ம எடுத்துக்க வேண்டாம்ப்பா. இதுல இருந்து நம்ம ஒதுங்கிடலாம்ப்பா. அப்பா, நீங்க போக வேணாம். அக்கா அங்க கலந்துக்க மாட்டாங்கன்னு நானே அவங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். மஞ்சுளா, துளசி, நாங்க உங்ககிட்ட பேசணும். என்ன? கிராமத்து ஆளுங்களுக்கு தெரியாம வந்திருக்கோம். ஒன்னு சொல்லிட்டு போயிடுறோம். நாளைக்கு போட்டியில கலந்துக்க போறது மட்டும்தான் நீங்க. ஆனா வெற்றி தோல்வி நம்ம எல்லாருக்குமே ஆனது. அது மட்டும் இல்லப்பா, உங்க ஆளுங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நீங்களா ரொம்ப நல்லவங்க. நாளைக்கு நாங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா எங்களாலையும் படிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு தான் சரியான வாய்ப்பு. ராம்ஜி சக்பால கிராமத்து ஆளுங்க முன்னாடி அவமானப்படுத்தி அவனை பழிக்கு பழி வாங்கிடலாம். இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. அவன் பொண்ணுங்களால நம்ம பசங்களோட மோத முடியும்னா நீங்க நினைக்கிறீங்க? இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நாம ராம்ஜி சக்பால குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே துரத்திடலாம். நம்ம சமூக பெண்களையும் படிக்க வைக்கணும்னு பெருசா வக்காலத்து வாங்குறான். நாளைக்கு காலையில ராம்ஜி சக்பாலோட பொண்ணுங்களுக்கு நாம வைக்க போற போட்டியில கண்டிப்பா அவளுங்க ஜெயிக்கவே கூடாது. நாளைக்கு போட்டியில மட்டும் நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நாங்க கிளம்புறோம். போட்டியில நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. சரியா? வா, நம்ம சீக்கிரமா போயிடலாம். அப்பா, பீம், நீ கிராமத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஆமாப்பா, நாங்க நாளைக்கு போட்டியில கலந்துக்கிறோம்.
சரி, அப்போ போட்டியே ஆரம்பிக்கலாம். நம்ம சமுதாயத்து சார்புல 2 பசங்க வந்திருக்காங்க, சந்திரன் அப்புறம் ராஜு. ஜெயிச்சுட்டு வாப்பா. இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு வான்னு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டனா மொத்த மகளிர் சமூகமும் தோத்து போயிடும். ஜெயிச்சிடலாம். ராம்ஜி, உங்க பொண்ணுங்களை வர சொல்லுங்க. போங்கப்பா, போங்க போங்க. ராம்ஜி, சக்பால், உன் பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டேன்னு ஒத்துக்க. போட்டியை இப்ப கூட வேண்டான்னு விட்டாரலாம். உன் பொண்ணுங்க மட்டும் இந்த போட்டியில தோத்துட்டாங்கன்னா நீ இந்த கிராமத்தை விட்டே போய் ஆகணும். நாலு துண்டு துணி எடுத்துட்டு வாங்க. என்ன? இப்ப நான் உங்களுக்கெல்லாம் இந்த போட்டியோட விதிமுறைகளை சொல்றேன். இந்த போட்டியில 2 சுற்றுக்கள் இருக்கு. அதை இந்த போட்டியாளர்கள் கடந்தாகணும். எல்லாரோட கண்களும் துணியால கட்டப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. அவரு மணி அடிப்பாரு. அது மூலமா போட்டி நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மணி ஓசையை வச்சுதான் போட்டியாளர்கள் ஓட ஆரம்பிக்கணும். முதல்ல எந்த சுற்றுக்களுக்கு வேணாலும் நாங்க மணி அடிக்கலாம். போட்டியாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த பக்கம் மணி அடிக்குதோ போட்டியாளர்கள் அந்த பக்கமா ஓடணும். முதல் சுற்று முடிஞ்சதும் 2வது சுற்றுக்கான மணி அடிக்கும். அப்ப போட்டியாளர்கள் அந்த 2வது சுற்றையும் கடக்கணும். 2வது சுற்று முடிவடைஞ்சதும் 3வது மற்றும் இறுதி மணி அடிக்கும். அத இந்த இடத்துல அடிப்போம். அந்த மணி ஓசை கேட்டதுக்கு அப்புறம் தான் போட்டியாளர்கள் கண்ணுல கட்டியிருக்கிற துணியை அவுத்துட்டு இந்த இடத்துக்கு ஓடி வரணும். முதல்ல யார் இந்த கோட்டை அடையறாங்களோ அவங்கள தான் வெற்றியாளரா அறிவிப்போம். இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். மணி ஓசை எந்த திசையில் இருந்து வருதோ அதுக்கு எதிர் திசையில போட்டியாளர் ஓட ஆரம்பிச்சா அரை நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு தடவை மணி அடிப்போம். அப்பவாவது அவங்க திரும்ப சரியான திசையில ஓடணும். அதுக்கப்புறமும் போட்டியாளர் திசை மாறி ஓடிக்கிட்டு இருந்தா அவங்கள இந்த போட்டியை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். ரெண்டு சுற்றுலையும் 2 தடவை மணி அடிக்கும். இது மூலமா போட்டியாளர்களோட மன வலிமையும் உடல் வலிமையும் எடை போடப்படும். இப்ப நாம போட்டியை ஆரம்பிக்கலாம். போட்டியாளர்களோட கண்கள்ல துணியை கட்டுங்க.
இப்படி கண்ணுல துணிய கட்டினா 2 அடி கூட அவங்களால நடக்க முடியாது. அண்ணா கண்ணை கட்டிட்டு இவங்க எப்படி ஓடுவாங்க? பீமாபாய், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லா பொண்ணுங்களோட படிப்பும் அவங்க கையில தான் இருக்கு. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இவங்க 2 பேரும் ஒரு புது பயணத்துக்கான முதலடி எடுத்து வைக்கிறாங்க. தோத்து போனா கூட நல்லதுதான். அத காரணம் காட்டி இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். மீராபாய், மோதாம ஆயுதத்தை கீழே போட்டுறவன் வீரம் இல்ல. என் பொண்ணுங்க அவங்க போர் வீராங்கனைங்க இல்ல. சமூகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. என்னோட பொண்ணுங்க பெண்களுக்கான ஒரு பொறுப்பை நிறைவேற்ற போறாங்க. அவங்க செய்யற செயலால காலம் முழுக்க பெண்களால போற்றப்படுவாங்க. கேளுங்கடா, மணி அடிக்கும் போது அதோட சத்தம் எல்லா பக்கமும் எதிரொலிக்கும். 4 பக்கத்துல இருந்தும் மணி சத்தம் கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அதுக்காக கவலைப்படாதீங்க. நான் உங்களை எந்த பக்கம் பார்த்து நிறுத்திருக்கணும், நீங்கள் அந்த பக்கம் ஓடினா போதும். கொஞ்சம் போனதும் சுத்து வந்துடும். சுத்தை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டா இதில் கிடைக்கிற மிச்ச நேரத்தை நீங்கள் 2வது சுத்துக்கு பயன்படுத்திக்கலாம். புரியுதா? பொண்ணுங்களால் எதுவுமே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரியா? புத்திசாலித்தனமாக செயல்படுங்க, வேகமாக ஓடுங்க. சரியா? அப்பா, மஞ்சுளாக்கும் துளசிக்கும் எந்த அனுபவமும் இல்ல. அவங்க எப்படி ஓடுவாங்க? நீ அமைதியாயிரு, போட்டிய பாரு. இப்போ 3 வரைக்கும் எண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா போட்டி ஆரம்பமாகும். தயாரா? தயார். நீங்களா? தயார். 1 2 3. அந்த பக்கம். இல்ல அந்த பக்கம். மஞ்சுளா அக்கா, துளசி அக்கா, எங்க ஓடுறீங்க? நீங்க தப்பான திசையில ஓடுறீங்க. நில்லுங்க. இன்னும் 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மணி அடிக்கும். அப்புறம் நீங்க ஓடுங்க. ஐயா, இவங்கெல்லாம் இப்படி குறுக்க பேசக்கூடாது. நீங்க அமைதியா இருங்க, குறுக்க பேசாதீங்க. இப்படி அவங்க கூட நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்க, அந்த கம்பை பிடிச்ச அப்படியே நேரா வாங்க. இதுதான் இந்த சுற்றோட வாசல். இந்த பக்கமா நீங்க உள்ள போய் எதிர் பக்கமா வெளியில வரணும். புரியுதா? தப்பு பண்ணீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துருவீங்க. அதனால இதே வழியில நேரா போங்க. புரியுதா? சரி ஐயா. போங்க. அப்பா, மணி ஓசை எதிரொலிக்குது. இந்த பக்கம் தான் சத்தம் வருதுன்னு அவங்க எப்படிப்பா கண்டுபிடிப்பாங்க? அப்போ பசங்க எப்படி ஓடுனாங்க? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த பசங்க அவ்வளவு புத்திசாலிகளும் கிடையாது. முட்டாளுங்க என்ன பண்றாங்க?
சொல்லி புரிய வச்சும் தப்பு பண்றானுங்க. டேய் பாத்துடா. அரை நிமிஷம் ஆக போகுது. இப்ப 1 மணி அடிக்கும். நல்லா கவனிங்க. துளசி, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மணி ஓசை எதிரொலிக்குது. ஆமா, அதனால நாம முதல்ல கேக்குற மணி ஓசை தான் கவனிக்கணும். எந்த பக்கத்துல இருந்து மணி ஓசை வருதோ அந்த பக்கம் தான் போகணும். கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, மறைஞ்சிருக்கிறவங்க குரல் கொடுத்ததும் அந்த திசையை நோக்கி நம்ம ஓடுவோமே, அதே மாதிரி தானே? ஆமா, அப்படியேதான். நல்லா கவனமா கேளு.